ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி உங்களுக்கு பாவக்காய் பொரியல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு விட்டுடுங்க. அதுக்குள்ளே நான் 200 கிராம் பாவக்காவை தான் கட் பண்ணி சால்ட் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதோட கசப்பு தன்மை போகிறதுக்கு பிசைஞ்சிட்டு அதை வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் வதக்குறதுக்குள்ளே இந்த பாவக்காவை வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் பொரிச்சதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் எப்படி சுருங்கி வதங்கி வந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளுங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.